எடப்பாடி ஒழிக அப்படின்ற கோஷம் அங்க ஒழிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏங்க வெளியே போனவங்க 1000 கத்திட்டு போவாங்க, ரோட்ல ஏதோ கத்திட்டு போகுதுன்னு அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமாங்க? புரியுதுங்களா? நாங்க ஏற்கனவே தூக்கி போட்டுட்டோம். கட்சிக்கு அவர் இருந்தா கட்சி இதாகாது அப்படிங்கிறத எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தான் பொதுக்குழு தான் நீக்கணும். வெளியே போய் என்ன வேணா கத்திட்டு போய் ஏதோ போகுதுன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவளந்து இல்லை. புரியுதுங்களா? அதனால நாங்க தொண்டர்கள் கூட நாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். வைத்திலிங்கம் சொல்லிருக்காரு, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையில் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியில நாங்க சேர மாட்டோம். உங்களை யார் முதல் சேர்த்துக்கிறேன்னு சொன்னா இன்னும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க. ஆனா பூமாலையை யார்கிட்டயோ கொடுத்த மாதிரி இருக்கு, 11 தோல்விகள்ன்ற மாதிரி விமர்சனம். நாங்க மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் சேர மாட்டோம்னு சொல்றாங்க. அதே தப்பு. உங்களை யாரு சேர்த்துக்கிறேன்னு சொன்னா? புரியுதுங்களா? சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா தானே, உங்களுக்கு ஒரு இது ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்க என்கிட்ட டிமாண்ட் வைக்க முடியும். உங்களுக்கு எந்த வாய்ப்புமே நான் கொடுக்கலையே.